டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 314 ருபீஸ்ல இருக்கு. கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து 1,15,735 crore rupees. 52 வீக் ஹை வந்து 447 rupees. 52 வீக் லோ வந்து பார்த்தீங்கன்னா 294 rupees. ஸோ ஸ்டாக்கோட பிரைஸ் டு earnings வந்து 116. நிஃப்டி 50 PE ரேஷியோ அப்படின்ற வெப்சைட் இருக்கு. அதில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நிஃப்டியோட பிரைஸ் டு earnings வந்து பார்த்தீங்கன்னா 20.5ல இருக்கு. ஸோ நிஃப்டி அண்ட் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட பிரைஸ் டு earnings கம்பேர் பண்ணும்போது டிஎம்பிவி வந்து பார்த்தீங்கன்னா 5 times ஓவர் வேல்யூடா இருக்கு. புக் வேல்யூ அண்ட் ஸ்டாக் பிரைஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கு. டிவிடெண்ட் ஈல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1%, அதாவது 0.96% இருக்கு. ROCE வந்து 2.7%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 75%, ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 rupees. நெக்ஸ்ட் 52 வீக் பிரைஸ் மூவ்மெண்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆகஸ்ட் 2025லேருந்து மார்ச் 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. மார்ச் 2026லேருந்து ஜூன் 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஜூன் 2026லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் 52 வீக்கில் 30 மார்ச் 2026 அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா 52 வீக்கில் பெருசாக ஹிட் பண்ணியிருக்கு. அண்ட் 8 செப்டம்பர் 2025 அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 52 வீக் ஹை ப்ரைஸ், அதாவது 434 ருபீஸை ஹிட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து ஜூன் 2023லேருந்து ஜூன் 2026 வரைக்குமான டேட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 13 குவார்ட்டர்ஸ் நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது டிசம்பர் 2025 குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி 3,483 crores லாஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையஸ்டா பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2025ல 76,248 crores நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இந்த குவார்ட்டர்ல தான் பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளா ஸ்பிளிட் ஆச்சு. ஸோ அதில் வந்த ஒன் டைம் கெயின் தான் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்கு. மோஸ்ட் ரீசன்ட் குவார்ட்டர், அதாவது ஜூன் 2026ல கம்பெனி 859 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து மார்ச் 2015லேருந்து மார்ச் 2026 வரைக்குமான டேட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபியூ ஃபைனான்சியல் இயர் கம்பெனி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2019ல 28,724 crores லாஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2020ல 11,975 crores லாஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2021ல பார்த்தீங்கன்னா 13,395 crores லாஸ். மார்ச் 2022ல 11,309 crores லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசன்ட் ஃபைனான்சியல் இயர், அதாவது ஃபைனான்சியல் இயர் 2026ல கம்பெனி 82,645 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டேட்டா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டலில் ஃபியூ சேஞ்சஸ் இருந்திருக்கு. மார்ச் 2015ல 644 crores இந்த ஈக்விட்டி கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026ல 737 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2015ல 55,618 crores இந்த ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2018ல 94,749 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023ல 45,556 crores டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகி மார்ச் 2026ல 1,11,331 crores இருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். செப்டம்பர் 2023லேருந்து ஜூன் 2026 வரைக்குமான டேட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ செப்டம்பர் 2023ல 46% இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2026ல 42.5% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே ப்ரொமோட்டர்ஸ் பக்கத்தில் ப்ளஸ் அப்படின்ற சிம்பிள் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது டாடா சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் டாடா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளில் அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. செப்டம்பர் 2023ல டாடா சன்ஸ்க்கு 43% ஸ்டேக் இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2026ல 40% டிக்ரீஸ் ஆகிருக்கு. டாடா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2023ல 2.1% இருந்த ஹோல்டிங் வந்து ஜூன் 2026ல 1.9% டிக்ரீஸ் ஆகிருக்கு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 0.3% டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. செப்டம்பர் 2023ல 18.4% இந்த எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து ஜூன் 2026ல 17.1% டிக்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டிஐஸோட ஹோல்டிங் பர்சன்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. செப்டம்பர் 2023ல 17.3% இந்த டிஐஎஸ் ஹோல்டிங் வந்து ஜூன் 2026ல 16.9% டிக்ரீஸ் ஆகிருக்கு. பப்ளிக் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செப்டம்பர் 2023ல 17.7% இந்த பப்ளிக் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2026ல 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனியோட மோஸ்ட் ரீசன்ட் கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளால இங்கிருந்து பார்க்க முடியும். அண்ட் நீங்கள் ஃபர்தராக அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், கிரெடிட் ரேட்டிங்ஸ் அண்ட் கால்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற கம்பெனியை நான் ஸ்க்ரீனில் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸில் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன்.